இருக்கக்கூடிய இந்த அதிநவீன வசதிகள் எல்லாம் வச்சு இன்னைக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னலாம் இருக்கு, இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறதா இன்னைக்கு ஒரு கேஸ் ஸ்டடியாக நம்ம பார்ப்போம். நீங்கள் டெய்லியும் பயன்படுத்திட்டு இருக்கிறீங்க. சொசைட்டியில் இன்னைக்கு ஃபோன் இல்லாதவங்க யாருமே இல்லை, இந்த சோசியல் மீடியாவை பயன்படுத்தாதவங்க யாருமே இல்லை. சின்ன குழந்தைகள்லேருந்து எல்லாம் பயன்படுத்துது. இப்போ குழந்தைகளிலிருந்து பெரியவங்க வரைக்கும் இதை பயன்படுத்துறதுல இருக்கக்கூடிய சமகால பிரச்சனைகள் என்னன்னு நீங்கள் உங்களோட பார்வையில் சொல்லலாம். சோசியல் மீடியாவை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய அட்வான்டேஜ் இருந்தாலும் அது சரியான விதத்தில் நாம் நம்ம தேவைக்கு பயன்படுத்தி ப்ரொஃபைல் பிக்சர் வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை டிபி வைக்கிறதா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கில் வைக்கக்கூடிய எந்த ஃபோட்டோ எந்த மெசேஜாக இருந்தாலும் ஒரு இடத்துல ஸ்டோரேஜ் இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கில் ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க, லாக் ப்ரொஃபைல் லாக் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி அது இல்லாமல் இருந்துச்சு. ஃபேக்காக நிறைய ப்ரொஃபைல் எல்லாம் கிரியேட்
கிளிக் பண்ணாங்க. அது வாட்ஸ்அப்பாக இருக்கலாம், இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம். அவசரத்துக்கு பணம் வேணும், நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், நம்பர் அனுப்பிச்சு நிறைய ஃபேக்கான மெசேஜ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபேக் குழந்தையோடு இருக்கக்கூடிய ஒரு பிக்சர் தூக்கி போட்டு அதையே என் பேர்லேயே போட்டு நிறைய பேருக்கு உங்களுடைய ஃப்ரெண்டு நீங்கள் நண்பர்களாக இருக்கிறாங்க. எனக்கே ஒரு அனுபவம் ஏற்பட்டுச்சு. என்னோட ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டில் இருக்கிறவங்க தான். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க என்னோட ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டில் இருக்கிறவங்க இன்னொருத்தருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறாங்க. சரி, அவங்க யாரோட மியூச்சுவல் ஃப்ரெண்டாக இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு, சரி நான் ஒரு ப்ரொஃபைல் இருக்கேன், ப்ரொஃபஸராக இருக்கிறேன், என்னோட ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக் ஐடியா. அதை வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள தப்பாக மிஸ்பேக் நிறைய வீடியோ காலெல்லாம் வரும். நிறைய உங்களுக்கு அவேர்னஸ் மெசேஜ் எல்லாமே வந்துருக்கு. வீடியோ கால் பண்ணுறவங்கள்ட்ட நீங்கள் பார்த்து மிகப்பெரிய தொழில் இருக்கிறதா ஒரு வீடியோ கால் பண்ணுறாங்க. இந்த வீடியோ கால் இதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி அவசரத்துக்கு அட்டன் பண்ணுறாங்க. திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா தங்களுடைய ஆடியோவை கழிஞ்சிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. அந்த வீடியோவை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் அனுப்பிச்சு விட்டு பணம் பறிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. இப்படி நிறைய பேர் இருக்குது. நாம் போடக்கூடிய ஃபோட்டோவாக இருக்கலாம், திடீர்னு அட்டன் பண்ணக்கூடிய வீடியோ காலாக இருக்கலாம், இது எல்லாமே நமக்கு ஆபத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டி மட்டும் இல்லை, சாதாரண பீப்புளுக்கு கூட அவங்களோட ஃபேக் ஐடி அவங்களுடைய ஃபோட்டோ வச்சு மார்க்கிங் பண்ணுறது. நீங்கள் எந்த நம்பிக்கையில் ஒருத்தங்களுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்குறீங்க? அவங்களுடைய ஃப்ரெண்டாக இருக்கலாம். சமீபத்தில் நல்லா பேப்பரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இன்ஸ்டாகிராமில் நண்பர்களாக பழகிறாங்க. சரி, ஃப்ரெண்டு தானேன்னு சொல்லி மொபைல் நம்பரை மாற்றிக்கிறாங்க, பேசிட்டு இருக்கிறாங்க. சில நல்ல நட்பாக தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பழகிட்டு இருக்கிறாங்க. ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க தப்பாக பயன்படுத்துகிறாங்க. தாத்தா இறந்துட்டாங்க, பாட்டிக்கு பாதுகாப்பாக அந்த பொண்ணு போயிருக்கு, அவங்க இருக்கிறாங்க, அந்த ஏரியாவில் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்து கூட்டிகிட்டு போய் பார்த்தீங்க அப்படின்னா ரூமில் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து 18 வயசுலேருந்து 21 வயசுக்குள்ளே இருக்கிற 7 பேர் சேர்ந்து அந்த பெண்ணை அப்யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. போக்சோல அவங்க கைதாயிருக்காங்க. ஒரு பெண் எந்த நம்பிக்கையில் நம்மகிட்ட பழகலாம், எந்த நம்பிக்கையில் நமக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க, இல்லை அனுப்புகிறவங்க எந்த கண்ணோட்டத்தை அனுப்புகிறாங்க அப்படிங்கிறத நம்ம சரியாக தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் பழகிறாங்க, முகம் தெரியாத ஒருத்தர் ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க, சரி பழகிறோம். இப்படி முகம் தெரியாதவங்களோட பழகக்கூடிய அந்த வாய்ப்பை நம்ம சின்ன குழந்தைகளே நம்ம சொல்லியிருப்பாங்க, பார்த்து பழகுங்க, யார்கிட்ட பழகினாலும் பார்த்து பழகுங்க அப்படின்னு சொல்லி வளர்த்துருப்பாங்க. அப்போ அந்த கலாச்சாரம் அப்படியே இந்த மொபைல் வந்ததுக்கப்புறம் அப்படியே மாறிடுச்சு. ஃபோட்டோ அனுப்புங்க அப்படின்னா உடனே நீ என்ன பண்ணிட்டு சாப்பிட்டுருக்குற, ஒரு ஃபோட்டோ அனுப்பு, உடனே சாப்பிட சேர்த்து முடிச்சிரு. வீட்டில் பாட்டி இருந்தால் இதை திட்டுவாங்க. அவங்க திட்டுறதை பார்த்தா நமக்கு கோவம், நான் ஃபோட்டோ தானே அனுப்புகிறேன், அந்த ஃபோட்டோ வேறு மாதிரி பயன்படுத்தும். அப்போ நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சோசியல் மீடியாவை சரியாக பயன்படுத்தணும். நல்ல நட்புன்னு நினச்சி நாம் பழகிட்டு இருக்கோம். ஆனால் அந்த நட்பு என்னவா இருக்குது, தவறான கண்ணோட்டத்துக்கு போகுது. தவறான கண்ணோட்டத்துக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா தேவையில்லாத மெசேஜையோ தேவையில்லாத ஃபோட்டோவையோ நீங்கள் வாய்ஸை கூட ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ரெக்கார்ட் பண்ணி நீ என்கிட்ட என்ன பேசுன, அப்போ இப்படி பேசுகிறேன், இப்போ இப்படி பேசுகிறேன்னு இருக்கு. அப்போ இந்த சோசியல் மீடியா வந்ததுக்கப்புறம் நாம் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது. நமக்கே அந்த அவேர்னஸ் இல்லை, ஃப்ரெண்டு தான் கேட்குறான்னு ஃபோட்டோ அனுப்புனீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ அவங்ககிட்ட மட்டும்தான் இருக்குன்னு நம்ம நம்பிட முடியாது. ஃபோட்டோ பார்க்குறது நல்லா இருக்குது, சரி எனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்கும், இப்படி தான் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அப்படியே போயிட்டு யாரோ முகம் தெரியாதவங்களோட பழகிறதுக்கு முன்னால் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களோட தெரிஞ்சுக்கங்க, சில விஷயங்களை பகிர்ந்துக்குங்க. சோசியல் மீடியாவில் தேவைக்கு மட்டுமே நாம் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது, நிறைய பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாய்ப்புகளை நம்ம சரியாக பயன்படுத்தணும். அதை விட்டுட்டு தெரியாதவங்களோட பேசுறது, தெரியாதவங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புறது, ஃப்ரெண்டு தானே நினச்சி நாம் அனுப்புவோம். இது எல்லாமே திரும்பி யாருக்கு வந்து பாதிப்பாக விளையாது அப்படின்னா நமக்கு தான் வரும். ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்க, ஆண்கள் பாதிப்புலையாக நினச்சிக்காது. நிறைய இந்த ஃபேக் வீடியோ காட்ஸ்லாம் வந்துட்டு இருப்பாங்க. எல்லாத்தையும் பார்த்து நம்ம சரியாக பயன்படுத்தும் போது இந்த சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஆபத்துகளை நாம் தவிர்க்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, இல்லை தீதும் நன்றும் பிறர் தரவாகும். நமக்கு வரக்கூடிய நன்மை நீங்கள் வச்சிருக்கக்கூடிய கைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஃபோனில் தான் இருக்கும். அப்போ அந்த மொபைல் ஃபோனை சரியாக பயன்படுத்துங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய தோழர்கிட்ட தோழிகிட்ட உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை கொஞ்சம் பகிர்ந்துக்கு. ரொம்ப இன்டெப்த்தாக போய் பகிர்ந்துக்க வேண்டாம். இதை பகிர்ந்துக்கீங்க, அப்போ தான் தெரியும். இன்னைக்கு நீங்கள் போலீஸ் சர்க்கார்னு ஒரு ஆப் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு நடக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள் நிறைய வெளியே வந்துச்சு. சொந்த அப்பா, சித்தப்பா, பெரியப்பா எல்லாம் இன்னைக்கு குற்றங்கள் அதிகமாக வர காரணம் இந்த மொபைல் ஃபோன் தான். எடுத்துள்ள தவறான கண்ணோட்டத்தில் வரக்கூடிய விஷயங்கள் தான் அதிகமாக வந்தது. அப்போ இதிலிருந்து நம்ம தவிர்த்துருக்கணும். முதல்ல நிலாவை பக்கத்தில் இருக்கிறவங்க இல்லை ஆடு மாடுகள் ஓட்டி சாப்பாடு ஓட்டிட்டு இருந்தது. இன்னைக்கு ஃபோன் இருந்தால் தான் சாப்பிடுவேங்கிற ஒரு சூழல் வந்துருச்சு. அடுத்த தலைமுறை வரும்போது இது இன்னும் அட்வான்டேஜாக இருக்குது. சரிங்களா?
சரிங்களா? இப்போ டெக்னாலஜி வளர வளர அதனுடைய பயன்பாடு பாதிப்புகளை நாம் சரியாக புரிஞ்சுக்கணும். வீட்டில் சொல்கிறாங்களா கொஞ்சம் காது விட்டு கேளு, உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க கொஞ்சம் காது விட்டு கேளு, அவன் ஒன்றும் கெட்டதுக்கு போகிறக்கான்னு சொல்ல மாட்டான். அதை கேட்டுங்க, அது நல்லது இருக்கா கெட்டது இருக்கான்னு பாரு. மொபைலை சரியாக பயன்படுத்து, அந்த ஆப்பெல்லாம் சரியாக பயன்படுத்து. சோசியல் மீடியாவில் யாருமே பார்க்க மாட்டேங்கிறா, ரொம்ப நேரம் பார்க்கறதுனால இன்னைக்கு கண்ணில் கேன்சர் வருது. என் நண்பனுக்கே பார்த்தீங்கன்னா அவன் பப்ஜி ரொம்ப நேரம் விளையாடுவான். அதுக்குன்னு தனியாக ஹெட்ஃபோனு, இந்த கைக்கு க்ளவுஸு எல்லாம் போட்டு இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவன் இருக்கிறது ஐடி செக்டர் தான். நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்து வேலை பார்த்துட்டு இந்த கேம் விளையாடுறதுடைய விலை பார்த்தீங்க அப்படின்னா அவனுடைய கண்ணில் போகக்கூடிய நரம்புகளில் ரத்தம் வளர்ந்துருக்கு, ஒரு சைடு சரியாக தெரிய மாட்டேங்குது. இப்போ இருக்கக்கூடியதில் நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா எனர்ஜி இருக்கிறப்ப தெரியுற மாதிரி இருக்குது. விளையாடுறீங்களா ஒரு 10 நிமிஷம், நீங்கள் ஐடி செக்டரில் வேலை செய்கிறவங்களே சொல்கிறாங்க 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா கண்ணு அந்த பக்கம் இந்த பக்கம் வேறு எதாவது திசை வச்சுட்டு அப்புறம் சிஸ்டத்தை பாருன்னு சொல்கிறாங்க. எப்போதுமே நமக்கு ஒரு 10 நிமிஷம் கேப் கிடைச்சா நம்ம எடுக்கிறது செல்ஃபோன் தான். நோட்டிஃபிகேஷன் வந்தால் பாருங்க, வராதுக்கு முன்னாடியே திருப்பி பார்த்துட்டு இருக்கிறதுல நமக்கு பின்விளைவுகள் அதிகமாக இருக்கும். நேற்று சமூக வலைதளத்தில் ஒரு வந்த இதான் பையன் கேம் விளையாடிட்டே பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு போனதுக்கு வந்து ஃபிக்ஸ் வந்த மாதிரி அவனுக்கு இதாகிடுச்சு, நரம்பு பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ எதை பயன்படுத்துறதா இருந்தாலும் சரியாக பயன்படுத்துங்க, அதனுடைய பிரச்சனைகளை புரிஞ்சுட்டு பயன்படுத்துங்க. சரிங்களா? சரி, ஓகே, நன்றி.